ஆன்லிக்குதான் ஆன் பண்ணிங்களா பாருங்க. ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் சரவணன் பேச பாருங்க. அண்ணன் புதுசா கடை பண்ணி இப்போதான் என்னால் வர முடியுது. ஸ்கூல் கிளம்புறாரு பண்ண அண்ணன் ஸ்வீட் சாப்பிட்டு ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் சரவணன் பேச பாருங்க. அட்டகாசமா தெல்ல தெளிவா செம்ம குவாலிட்டியா நிறைய வண்டி பாருங்க. இது ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேணாம் அப்படி வேணாம். நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா என் கூட வந்து வருது எல்லாமே நாங்கள் எல்லாம் ஒன்று தான். தனியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நீலம் இது வாராஜிலேருந்து ஜம்புகுளத்துலேருந்து புதுசாக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிடுறாரு. எனக்கு கொடுத்த ஆதரவு மாரி அண்ணனுக்கு கொடுக்கணும். என்னை விட சூப்பரு, ரொம்ப தங்கமான குணம். நிறைய வண்டி வந்துக்குது. வந்ததில் ஒரு 20 வண்டிக்கு வந்துக்குது. வந்து என்னை விட கம்மியாக கொடுப்பாரு அவர். ரொம்ப தங்கமான மனசு. நான் சொன்னேன் கருப்பு ரோஜா இவர் தான். அதனால் நீங்கள் எல்லாரும் வந்து எனக்கு கொடுத்த ஆதரவு மாரி இவரும் கொடுக்கணும். இந்த பாருங்க, நான் மட்டும் வாழ்ந்தா போகிறேன், எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாள் நம்ம. அதனால் எல்லா வண்டியும் சொல்கிறோம் பாருங்க. வேணுன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுத்துன்னு போயினே இருக்கு வண்டியில். இப்படி இப்படி அப்படியே அப்படி போய் வந்து அப்படியே வேணாம் அப்படியே வேணாம். ரெனால்ட் டெஸ்டர் சார் வணக்கம் சார். ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் சரவணன் பேச பாருங்க. அட்டகாசமா பாருங்க. இதோட இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாலாஜாலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜம்புகுளம் சுதா கார்ஸ். இந்த சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க. இதோடைய டஸ்டர் பாருங்க. 2013 மாடல் 2 ஓனர் செம்மையா இருக்கு வண்டி. டீசல் 3,60,000 கேக்குறாங்க. கிட்டவங்க முன்ன பேசி தரேன். அடுத்து பாருங்க இனோவா பாருங்க. 2025 பேப்பர் கரண்ட் 2005 மாடல் 3 ஓனர் டீசல் 3.5 ஆகும். கிட்ட வாங்க, கம்மி தாச்சு, பணத்தை கல்ல காட்டு சார், எத்து தரேன் சார். அடுத்து பாருங்க 2007-8 ரிஸ்ட் ஆல் பேப்பர் கரண்ட் செம்மையா இருக்கு வண்டி. 1,65,000 பெட்ரோல். அடுத்து பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க. புண்டோ பாருங்க 2010-11 ரிஸ்ட் 2 ஓனர். நான் தரப்போற ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா 1,28,000 டீசல். அடுத்து பாருங்க இது பாருங்க டைட்டானிக் வந்து 2010 மாடலு 4th ஓனர். இருக்குமே சொல்லணும் சார். அதான் சார் ஒருத்தர் 2 ஓனர் 3 ஓனர் சொல்றேன். அண்ணன் உண்மையிலே தங்கமான மனசு. 4 ஓனர் சொல்றாரு பாருங்க. அதான் மெயின். அருமையான வண்டி, டீசல் வண்டி விட்டுறாதீங்க. 1,20,000 சொல்றேன். கெட்ட வாங்க, பணத்தை கல்ல காட்டுங்க. அடுத்து பாரு 14 பியூர் ஓன் போர்டு டீசல் வண்டி. இன்னைக்கு மாறி பார்த்தீங்கன்னா 1.25 1,000 பண்ணிக்குது. எவ்வளோ பண்ணலாம்? 1,40,000 கம்மி ரேட் தாங்க. கெட்ட வாங்க, என்ன மாரி பணத்தை அண்ணன் கிட்ட கண்ணில் காட்டுங்க, எடுத்து கொடுத்துருவாரு. அடுத்து பாருங்க 11 மாடலு செவர்லெட்டு பீட்டு 3 ஓனர். அதாவது டீசல் வண்டி தான். சின்ன வேலையும் பண்ண ரொம்ப ஏழ்மையானதா சார். அதாவது கொஞ்சமாக வளர்ந்து வர்றது தான் உண்மையில சொல்ற இவரு. ரொம்ப தங்கமான மனசு. அதாவது கஷ்டத்துக்கு வந்த ஆள் இவரு. எத்தோனே பணக்கார கிடையாது. பல லட்சங்களை வந்து ஏந்துட்டு வந்து இன்னைக்கு வந்து படிப்படியாக முன்னேறாரு. எல்லா கஷ்டமத்தையும் விட்டுறாங்க வண்டியை. என்ன மாரியே தூட்டி இவரும் பண்ணுறாரு. வாங்க, நிறைய வண்டிக்குது. எனக்கு கொடுத்த ஆதரவு மாதிரி இவரு கொடுங்க. இன்னும் பின்னால் வண்டி காட்டுற பாரு. வாங்க, ரேட்டு சொல்லிட்டு 1,35,000 1,30,000 தரலாம் சார். கிட்ட வாங்க, முன்ன பேர் பேசி தரேன். வாங்க இது பாருங்க 2008 மாடலு எல்லாமே எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் வண்டி. சரியா இருக்கும். 1,10,000 கேக்குறாங்க. கிட்ட வாங்க சார். இதெல்லாம் 1,10,000 எல்லாம் ரொம்ப ரேட் கம்மி தான் சார். உண்மையிலேது அருமையான ரேட் தான். வாங்க, எடுத்துன்னு போங்க. எடுக்கணும். எவ்வளோ பண்ணலாம்? வெறும் 60 ரூபாய்க்கு பாருங்க. எப்படியா வெறும் 60 ரூபாய்க்கு தர்றேங்க. பெட்ரோல் ஜன்னு பாருங்க. 5 ஸ்பீடு சூப்பரா இருக்கா. பெட்ரோல் வண்டி தான். 2007 27 பேப்பர் கரண்ட். எவ்வளோ பண்ணலாம்? 65 ரூபாய். ஒரு 5 ரூபாய் கம்மியாக கொண்டு அண்ணன் கோசம் 60 ரூபாய்க்கு தர்றேங்க. பாருங்க அசன்ட் பாருங்க. செம்மையா இருக்கு வண்டி. 26 பேப்பர் கரண்ட் இருக்குது. நம்ம டீசல் வண்டி தான். நம்ம தரப்போற ரேட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பண்ணலாம்? 65 தரலாமா? இன்னும் சொல்றேன் பாருங்க. எனக்கு கொடுத்த ஆதரவு மாதிரி இவரும் கொடுங்க. நல்ல மனுஷங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம என்ற எண்ணம் வந்து நல்ல மாரி வாழ்ந்துட்டு போனோம். உண்மையே சொல்றேன் பாருங்க. அப்படின்னு நான் பேசிக்கிறேன். வணக்கம் சார். ராணிப்பேட்டை சுதா காசு பேசுறேன் சார். அண்ணன் எங்கள் வழிகாட்டி. அதாவது நாங்கள் எல்லாருமே ஒன்றா இருந்து ஒன்றா செயல்பட்டு
இந்த தமிழ்நாட்டுக்கு நம்ம வந்து அதாவது கார் இல்லாத ஒரு குடும்பம் இருக்கக்கூடாதுன்ற ஒரு பட்ஜெட்டில் வந்து அண்ணங்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கேன். அதாவது சமுதாயத்தில் வந்து எல்லாமே உருவாக்கி இருக்காங்க. அதாவது குடிசை இல்லா வாரியத்தை மாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி தான் என்ன சொன்னேன் நான் அண்ணங்கிட்ட, கார் இல்லாத ஒரு குடும்பம் இருக்கக்கூடாது, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரேட்டுங்களை வந்து கோட் பண்ணி நிறைய கஸ்டமருங்களுக்கு, நிறைய ஏழை மக்கள், நிறைய பணக்காரர் எல்லாம் இருக்காங்க, இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணன்றதுக்காகவே நம்ம வந்து இந்த சேனலுங்களையும் சரி இந்த நிறுவனங்களையும் தொடங்கி நிறைய கஸ்டமர் ஏழை மக்களுக்கு வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு அதாவது கார் இல்லாத குடும்பம் இருக்கக்கூடாதுன்றதை உருவாக்கணும்னு சொல்லிட்டு தான் அண்ணங்கிட்டையும் நான் அவர் சேனலில் வீடியோ போடும்போது சொல்லியிருக்கேன். அவர்கிட்ட இருந்தோம் நம்ம வந்து இப்போ எல்லாருமே ஒன்றா செயல்பாட்டில் தான் நாங்கள் இருக்கோம். இருந்தாலும் ரேட் வந்து எல்லாருமே நெகோஷியபிள் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு சில கஸ்டமருங்க வந்து கரெக்டாக இருக்காங்க, அவங்ககிட்டயும் பேசுகிறோம். முடிஞ்ச அளவுக்கு யாரால எவ்வளோ திறமைகள் இருக்கோ அந்த திறமைகளை வெளியே கொண்டு வந்து நல்ல கார்களை நம்ம மக்களுக்கு விநியோகம் பண்ணுன்றது ஆசையினால தான் எல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே பாருங்க, இன்னைக்கு எல்லா சேனல்லையும் வந்து தமிழ்நாட்டிலே ஆல் ஓவர் நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் மட்டும்தான் சரி காருங்களை வந்து ரொம்ப குறைச்சி ரேட்டுக்கு, அதாவது ஏழ்மையான குடும்பத்தில் கூட கார் எடுக்கணுன்ற ஒரு ஆசை உருவாகிறதே இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் தான் உருவாக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு நாங்கள் தரமாக ரேட்டு எல்லா கன்சல்ட்டிங்களும் வந்து ரேட்டுகளை உடச்சி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்களும் பாங்க, அதாவது எல்லா கன்சல்ட்டிங்லையும் பாருங்க, எங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிக்குதோ அந்த இடத்துல கார் எடுங்க. நன்றி, வணக்கம் சார். அதே மாதிரி பாருங்க, தாமட் கட் பண்ணிங்களா, அப்படியே போடு. மெயின் என்ன தெரியுங்களா, மெயினாக சொல்ல பாருங்க, அதாவது எல்லா கன்சல்ட் வச்சுட்டாங்க. நம்ம லாங்ல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கன்சல்டிங் காரணம் அடுத்த கன்சல்டிங் போங்க, தப்பு இல்லைங்க, தப்பே கிடையாதுங்க. எல்லா கன்சல்ட் எல்லா பழக்கம் தான் வந்தாங்க. வீட்டு வாசடி முறை வீட்டுக்கு அவங்க குடும்பத்துல எல்லாரும் வாங்க, எல்லா கன்சல்ட்டையும் போயிட்டு எந்த விதம் பார்த்து எல்லாம் கம்மியாக எடுத்துன்னு போங்க. இனிமேலே சொல்றேங்க, நீ சென்னை, பெங்களூர் எங்க போனா சரிங்க, ராணிப்பேட்டை மாவட்டம், ராணிப்பேட்டை எங்க ஊரு, வண்டியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப வந்து பாரு, அதிகமா இருக்க வண்டியை விலையை கம்மியாக தருவாங்க. எங்க இருக்கிற சுத்து வட்ட கன்சல்டிங் எல்லாம் வந்து பார்த்தா எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் தருவாங்க. எல்லாமே வந்து பாருங்க. அதுலயும் பாருங்கனாக்கா என்னை விட ரொம்ப லோ பட்ஜெட் யாரானாக்கா சுதாகாஷ் தான். ஏன் சொல்லட்டுங்களா, இப்போ சமீபத்த காலத்துல